வணக்கம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் கனடா tamilnews.ca தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இந்த வார கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நாட்டை ஆட்சி செய்வதில் தனது முழு கவனமும் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். கடந்த வாரம் டொரண்டோ சென்ட் பால் தொகுதி இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி பெரும் தோல்வியை எதிர்கொண்டது. இந்த தோல்வியின் பின்னர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த தோல்வி குறித்து விவாதிக்க லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தை நடத்துவது குறித்து கருத்து தெரிவிக்க பிரதமர் மறுத்துள்ளார். இதுபோன்ற ஒரு கூட்டத்துக்கான வலியுறுத்தல் கட்சியின் பல மட்டங்களிலும் தொடர்ந்து எதிரொலித்து வருகிறது. லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தனிப்பட்ட முறையில் இத்தகைய கூட்டத்தை கோரியுள்ளார்கள். வேறு சிலர் அமைச்சரவை மாற்றம் ஒன்றை வலியுறுத்துகின்றார்கள். இந்த நிலையில் டொரண்டோ சென்ட் பால் தொகுதி இடைத்தேர்தல் குறித்து லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தொலைபேசியில் உரையாடி வருவதாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கிறார். பிரதமர் இந்த வாரம் தனது செயற்குழு நிர்வாகிகளை சந்தித்தார். கட்சியை மேம்படுத்துவது குறித்து பல்வேறு தரப்பினருடனும் ஆலோசித்து வருவதாக ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து கணிப்புகளில் பிரதமருக்கு ஆதரவு குறைந்து வரும் நிலையில் பதவி விலகுமாறு வெளியாகும் கோரிக்கைகளை அவர் தொடர்ந்து நிராகரிக்கின்றார். கனேடிய பாதுகாப்பு படைகளின் தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் ஜெனி ஹாரிக்னன் நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் கனேடிய ஆயுதப்படையின் உயர் பதவி வகிக்கும் முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெறுகின்றார். மத்திய அரசாங்கம் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. ஜெனி ஹாகினன் தற்போது இராணுவத்தின் தொழில்முறை நடத்தை பிரிவின் தலைவராக உள்ளார். தனது 38 ஆண்டுகால இராணுவ வாழ்க்கையில் ஜெனி ஹாரிக்னன் கனேடிய இராணுவத்தில் ஒரு போர்ப்படைக்கு தலைமை தாங்கிய முதல் பெண்மணி ஆவார். ஜூலை 18 நடைபெறும் விழாவில் ஜெனி அதிகாரப்பூர்வமாக ஆயுதப்படைகளின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளார். கனடாவின் வருடாந்த பணவீக்கம் மே மாதத்தில் 2.9% உயர்ந்திருக்கிறது. கனேடிய புள்ளிவிபர திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. சேவைகளுக்கான விலை அதிகரிப்பால் பணவீக்க அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளுக்கான விலைகள் ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்ததை விட 4.6% உயர்ந்துள்ளதாக புள்ளிவிபர திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பொருட்களின் விலை 1% உயர்ந்திருக்கிறது. கடந்த வருடத்தை விட மே மாதத்தில் மளிகை பொருட்களின் விலை 1.5% அதிகரித்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் மளிகை பொருட்களின் விலை 1.4% உயர்ந்தது. ஏப்ரல் மாதம் வருடாந்த பணவீக்கம் 2.7% இருந்தது. ஜூன் மாத ஆரம்பத்தில் கனேடிய மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை 0.5% குறைத்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து எமது செய்திகள் தொடரும். ஸ்காப்ரோ நகரில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். உங்கள் வீட்டை மேலும் அழகாக்கிட அனைத்து தளபாடங்களும் கிடைக்கும். பெட்ரூம் செட், லிவிங் பர்னிச்சர், டைனிங் டேபிள், மேட்ரஸ், கிட்ஸ் பர்னிச்சர் உங்கள் வீட்டின் அறைகளின் அளவுகளுக்கேற்ப சொந்த தொழிற்சாலையில் ஆர்டர் செய்தும் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் உபயோகப்படுத்தும் உறுதியான கனதியான தளபாடங்கள் புதிய வீடுகளுக்கான பல பிரிவுகளில் பூஜை மாடம் GTA முழுவதும் உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வந்து பொருத்தியும் தருகின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் கோடையின் ஹாட் சம்மர் சேல். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங் வழங்கும் புதிய சேவை. உங்கள் வீடுகள் மண்டபங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களுக்குமான அப்பம், தோசை, கொத்துரொட்டி ஆகியவற்றை சுட சுட உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். சுவையான, சூடான, ஆரோக்கியமான பிளேன் அப்பம், பாலப்பம், முட்டையப்பம், தோசை, கொத்துரொட்டி என அனைத்தையும் உங்கள் இடங்களிலேயே பெற்றுக் கொள்ளலாம். நியூ கல்யாணி டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். அழையுங்கள் 647-978-0732 647-978-0732. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள். கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று. தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி இன்க். 416-568-4301. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ்.
மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ். இந்த வார கனேடிய செய்திகள் தொடர்கின்றன. டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் 60 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்திருந்த பாலஸ்தீன ஆதரவு முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த முகாமை அகற்ற ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஒன்டாரியோ நீதிபதி மார்க்கஸ் கோகன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். முகாம்களை அகற்றி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர விதிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்னர் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள். மே மாதம் 2ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பமானது. இந்த போராட்டம் அமைதியான முறையில் முடிவுக்கு வந்தது குறித்து டொரண்டோ பல்கலைக்கழக தலைவர் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் கட்டமைப்பு சிக்கல்கள் காரணமாக மூடப்படுகிறது. உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டரை பொதுமக்கள் பாவனைக்கு நிரந்தரமாக மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. இந்த முடிவு ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் பார்வையாளர்கள் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று மாகாண உட்கட்டமைப்பு அமைச்சர் கிங்கா சர்மா தெரிவித்துள்ளார். அண்மைய பொறியியல் அறிக்கையில் கட்டடத்தில் அடையாளம் காணப்பட்ட தீவிரமான கட்டமைப்பு சிக்கல்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் கூரைக்கு ஏற்பட்ட சேதம் பொறியியல் அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட படங்களில் காட்டப்பட்டுள்ளது. 1969 திறக்கப்பட்ட ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் எதிர்வரும் குளிர்காலத்தில் கூரையில் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாக பொறியியல் நிறுவனம் ரிங்கஸ் கன்சல்டிங் குரூப் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் மூடப்படுவதை எதிர்க்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சர்வ் ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர் அல்லது சர்வ் OSC என்ற அமைப்பு இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறது. அல்பர்டா மாகாண புதிய ஜனநாயக கட்சியின் புதிய தலைவராக நஹீட் நன்சி நியமிக்கப்பட்டுள்ளார். கல்கரி நகர முதல்வரான நஹீட் நன்சி புதிய NDP தலைவராக தெரிவாகியுள்ளார். முதல் வாக்கெடுப்பில் 86% வாக்குகளை பெற்று நஹீட் நன்சி தனது வெற்றியை எளிதாக பெற்றுள்ளார். அல்பர்டா மாகாண எதிர்க்கட்சி தலைவராக அவர் தெரிவாகியுள்ளார். ஆனால் அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக பதவி வகிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2010 முதல் முறையாக கல்கரி நகர முதல்வராக தெரிவான நஹீட் நன்சி தொடர்ந்து 3 முறை நகர முதல்வராக பதவி வகித்தார். 2015 முதல் 2019 வரை அல்பர்டா மாகாண முதல்வராக இருந்த முன்னாள் தலைவர் ராச்சல் நோட்லி தொடர்ந்து 2 தோல்விகளை சந்தித்ததை அடுத்து NDP தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார். முன்னாள் கனேடிய தமிழர் ஒருவர் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமனம் பெறுகின்றார். கதிரவேலு சண்முகம் குகதாசன் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுகின்றார். திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் கடந்த வாரம் மரணமடைந்தார். இவரது மரணம் ஏற்படுத்திய வெற்றிடத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்படுகின்றார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் திருமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட 2வது அதிகூடிய வெறுப்பு வாக்குகளை சண்முகம் குகதாசன் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமலை மாவட்ட தமிழரசு கட்சி தலைவர் சண்முகம் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமித்து தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியை வெளியிட்டுள்ளது. அடுத்த வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது சண்முகம் குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுக்கவுள்ளார். இத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.